கனடாவில் நீங்க கார் வச்சிருக்கீங்களா? அப்போ கடந்த சில மாதங்களா கேஸ் ஸ்டேஷன் பக்கம் போகும்போதெல்லாம் உங்களுக்கு இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் வளம் இருக்கிற நாடு கனடா. நம்ம காலுக்கு கீழே இவ்வளவு பெரிய வளம் கொட்டி கிடக்கும் போது நாம ஏன் 1 லிட்டர் கேஸுக்கு இவ்வளவு அதிகமா காசு கொடுக்கணும்? மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற போர் பதற்றத்தால கனடாவில் கடந்த சில மாதங்கள்ல மட்டும் கேஸ் விலை 30% மேல ஏறி இருக்கு. நம்ம ஊர்லயே ஒரு தங்க சுரங்கம் இருந்தாலும் ஒரு மோதிரம் வாங்க நாம உலக சந்தை விலையை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரண்பாடான நிலைமையை தான் கனடா இப்போ எதிர்கொண்டுட்டு இருக்கு. அதுக்கான காரணத்தை தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். ஒரு சின்ன தகவல், நம்ம ஊர்ல பெட்ரோல்னு சொல்றத கனடா அமெரிக்காவில் கேஸ் அப்படின்னு சொல்றதால இந்த காணொளியிலும் நாங்க கேஸ் அப்படின்னே பயன்படுத்த போறோம். கனடால கச்சா எண்ணெய் வளம் எந்த அளவுக்கு இருக்குன்ற டேட்டாவை பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கு. வெனிசுவேலா, சவுதி அரேபியாவுக்கு அடுத்ததா உலக அளவுல அதிக கச்சா எண்ணெய் வச்சிருக்கிற நாடுகள் பட்டியல்ல கனடா 3வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 170 பில்லியன் பீப்பாய், அதாவது 170 பில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெய் நம்ம நிலத்துக்கு அடியில தான் இருக்கு. இதுல பல இடங்கள் இன்னும் முழுசா தோண்டி எடுக்கப்படாமலேயே இருக்கு. இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துற அளவை வச்சு பார்த்தா இன்னும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு தேவையான வளம் கனடா கிட்ட மட்டும் இருக்கு. இவ்வளவு பெரிய வளத்தை கையில வச்சுக்கிட்டு ஏன் நம்ம மக்கள் கேஸ் ஸ்டேஷன்ல போய் இவ்வளவு அதிகமா காசு கொடுக்கணும்னு எங்களுக்கு போன வாரம் கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி பலருக்கும் இருக்கும் என்பதால தான் இந்த காணொளி. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ஊர்ல தக்காளி விளைஞ்சாலும் அதை வெளியூருக்கு அனுப்பிட்டு அதே தக்காளியை கெச்சப்பா அதிக காசு கொடுத்து வாங்குற மாதிரியான ஒரு கதை தான் இங்க நடக்குது. அத பத்தி இப்போ கொஞ்சம் எளிமையா சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் டு கனடா தமிழ் கப்பல் சேனல். இந்த முரண்பாட்டுக்கு முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் அதாவது க்ரூட் ஆயில்ங்கிறது ஒரு உலகளாவிய வியாபார பொருள். ஆங்கிலத்துல குளோபல் கமாடிட்டி அப்படின்னு இதை சொல்றாங்க. கனடாவில் பூமிக்கு அடியில கச்சா எண்ணெய் இருந்தாலும் அதை வெட்டி எடுக்கிறது கெனடிய அரசாங்கம் கிடையாது. லாப நோக்கத்துல செயல்படுற பெரிய பெரிய தனியார் நிறுவனங்கள் தான் அதை எடுக்கிறாங்க. இவங்க நம்ம நாட்டு மக்களுக்கு சலுகை விலையில கேஸ் கொடுக்க மாட்டாங்க. உலக சந்தையில, அதாவது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் என்ன விலைக்கு போகுதோ அதே விலைக்கு தான் கனடா மக்களுக்கும் விற்பனை செய்வாங்க. இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கிற போர் பதற்றம் காரணமா உலக அளவுல கச்சா எண்ணெயின் விநியோகம் பாதிக்கப்படுங்கிற அச்சம் உருவாகி இருக்கு. இதனால உலக அளவுல உயர்ற அந்த நேரடி தாக்கத்தை தான் நாம இங்க கனடாவிலையும் உலகின் பல நாடுகள்லையும் தினசரி பார்த்துட்டு இருக்கோம். கனடா ஏன் தன்னோட சொந்த கச்சா எண்ணெயை தானே பயன்படுத்திக்க முடியலன்னு இப்போ உங்களுக்கு கேள்வி வரலாம். இங்கதான் கனடாவோட ஒரு பெரிய பலவீனம் ஒளிஞ்சிருக்கு. கனடாவில் அல்பர்டா மாகாணத்துல தான் ஏராளமான கச்சா எண்ணெய் கிடைக்குது. ஆனா அந்த இடத்துல இருந்து எடுக்கிற கச்சா எண்ணெயை நம்ம காருக்கு பயன்படுத்துற கேஸா மாத்திர சுத்திகரிப்பு ஆலைகள், அதாவது ரிஃபைனரிஸ் இங்க ரொம்ப குறைவா இருக்கு. எடுக்கிற கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கிற திறன் கனடா கிட்ட போதிய அளவுக்கு இப்ப இல்ல. இதனால கனடா என்ன செய்யுதுன்னா, தன்கிட்ட இருக்கிற சுத்திகரிக்கப்படாத கச்சா எண்ணெயை அதிக அளவுல அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுது. அப்புறமா அமெரிக்காவில் சுத்திகரிக்கப்பட்ட கேஸை அதிக விலை கொடுத்து திரும்ப இறக்குமதி செய்யுது. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேக்குறீங்களா? கனடா அரசாங்கம் உள்நாட்டிலே இன்னும் நிறைய சுத்திகரிப்பு ஆலைகளை உருவாக்கணும். இது மட்டும் சாத்தியமானா கனடா அமெரிக்காவையோ மற்ற நாடுகளையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கான கேஸை நாமளே உற்பத்தி செய்யும் போது விலையை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சுத்திகரிப்பு ஆலைகளால ஏற்பட்ட சுற்றுச்சூழல் சார்ந்த கவலைகளையும் நாம கருத்துல கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு வர இன்னொரு இயல்பான சந்தேகம் என்னன்னா, சவுதி அரேபியா, குவைத் உள்ளிட்ட மற்ற பல நாடுகள்லயும் கச்சா எண்ணெய் இருக்கு. ஆனா அங்க மட்டும் கேஸ் விலை ரொம்ப குறைவா இருக்கே, இங்க மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படிங்கிற கேள்விதான். கனடாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் அரசாங்க கொள்கைகள் தான். கனடா ஒரு சுதந்திர சந்தை, அதாவது ஃப்ரீ மார்க்கெட் கொள்கையை கடைபிடிக்குது. ஆனா அரபு நாடுகள்ல கச்சா எண்ணெய் வளத்தை முழுமையா நிர்வகிப்பது அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் தான். அந்த அரசாங்கங்கள் வெளிநாடுகளுக்கு அதிக விலைக்கு கச்சா எண்ணெயை வித்து லாபம் சம்பாதிக்கிறாங்க. அந்த லாபத்துல ஒரு பெரிய பகுதியை எடுத்து தங்கள் நாட்டு மக்களுக்கு கேஸ் விலையில பெரிய அளவுல மானியம் கொடுக்கறாங்க. இதனால உலக சந்தையில என்னதான் விலை ஏறினாலும் அங்க இருக்கிற சாதாரண மக்களுக்கு அந்த சுமை தெரியறது கிடையாது. ஆனா கனடா, அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல இப்படி மானியம் கொடுக்கும் வழக்கம் கிடையாது. ஆனா சமீபத்துல கெனடிய அரசாங்கம் மக்களுக்கு ஒரு சிறிய நிம்மதியை கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். அடுத்த விடயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய வேண்டுகோள். கனடா தமிழ் கப்பல் சேனல்ல கனடா மட்டும் இல்லாம அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்னு உலகெங்கும் தமிழ் மக்கள் வாழும் நாடுகள் சார்ந்த முக்கியமான விடயங்களை நாம ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு வரோம். நீங்க எல்லாரும் எங்களோட காணொளிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர்ற மாபெரும் ஆதரவு தான் எங்களை இன்னும் நிறைய தரமான விடயங்களை தேடி பிடிச்சு
கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்க வைக்குது. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த காணொளியை லைக் செய்யறது மட்டும் இல்லாம திரையில தெரிகிற மாதிரி ஹைப்பையும் பண்ணிவிடுங்க. அது இந்த காணொளி இன்னும் நிறைய தமிழ் மக்களை சென்றடைய எங்களுக்கு உதவிகரமா இருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. மிக்க நன்றி. பொதுவா அரசாங்கம் மக்களுக்கு என்ன பண்ணிட போறாங்கன்ற ஆதங்கம் மக்கள் மத்தியில எப்பவுமே இருக்கும். ஆனா 2026ஆம் ஆண்டு சில நல்ல மாற்றங்கள் கனடால நடந்திருக்கு. கேஸ் விலையில நம்ம கொடுக்கிற காசு முழுக்க அந்த கச்சா எண்ணெய்க்கு மட்டும் போறது கிடையாது. அதுல பாதிக்கும் மேல அரசாங்க வரியா தான் இருக்கு. குறிப்பா பெடரல் கார்பன் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய சுமை மக்கள் மேல இருந்துச்சு. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு கனடிய அரசாங்கம் கன்சியூமர் கார்பன் டாக்ஸை ரத்து செஞ்சுட்டாங்க. இதனால ஒரு லிட்டருக்கு சுமார் 18 சென்ட் விலை குறைஞ்சிருக்கு. அதே போல ஆண்டாரியோ மாகாண அரசாங்கம் அவங்க விதிச்சிருந்த மாகாண வரியை நிரந்தரமா குறைச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உலகளாவிய போர் பதட்டங்களால வேகமா ஏறின கேஸ் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோட கலால் வரியை அடுத்த 5 மாதங்களுக்கு தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்படி அரசாங்கம் ஒரு பக்கம் சில வரி விலக்குகளை கொடுத்தாலும் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போற வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க நாம நம்ம கைவசம் சில வித்தைகளை வச்சுக்கணும். புதுசா கனடாவுக்கு வரவங்களோ இல்ல இங்க பல ஆண்டுகளா இருக்கிறவங்களோ கேஸ் ஸ்டேஷன்ல எப்படி பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. இதை நாம சரியா பயன்படுத்தினா மாசத்துக்கு ஒரு கணிசமான தொகையை கண்டிப்பா மிச்சப்படுத்த முடியும். அதுல முதல் விடயம் சரியான கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்துறது. நீங்க கேஸ் போடும்போது ரொக்க சலுகை அதாவது கேஷ்பேக் கொடுக்கிற நிறைய நல்ல கிரெடிட் கார்ட்ஸ் இங்க இருக்கு. உதாரணத்துக்கு சில கிரெடிட் கார்டுல நீங்க $100 கேஸ் போட்டா $3 அல்லது $4 கேஷ்பேக்கா திரும்ப கிடைக்கும். இரண்டாவது ரிவார்ட்ஸ் ப்ரோக்ராம். நீங்க ஷாப்பர்ஸ் டக் மார்ட் இல்லனா சூப்பர் ஸ்டோர் போறீங்கன்னா அங்க கிடைக்கிற பிசி ஆப்டிமம் பாயிண்ட்ஸ் ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்க எஸ்ஓ அல்லது மொபைல் பங்க்ல கேஸ் போடும்போது பணத்தை மிச்சப்படுத்தலாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிறுவன பெட்ரோல் பங்க்லயும் கொஞ்சம் பணத்தை சேமிக்கிறதுக்கான வழி நிச்சயமா இருக்கு. இது எல்லாத்தையும் சரியா கணக்கு பண்ணி நாம தான் பயன்படுத்தணும். இன்னொரு மிகச்சிறந்த வழி என்னன்னா காஸ்கோ மெம்பர்ஷிப் வாங்குறது. பொதுவா வெளியில இருக்கிற சாதாரண கேஸ் ஸ்டேஷன்களை விட காஸ்கோ பங்க்ல 1 லிட்டருக்கு 5 இருந்து 10 சென்ட்ஸ் வரைக்கும் விலை குறைவா இருக்கும். நீங்க தினமும் வேலைக்கு நிறைய தூரம் கார் ஓட்டுற ஆளா இருந்தீங்க அப்படின்னா இந்த காஸ்கோ மெம்பர்ஷிப் உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது மட்டும் இல்லாம கேஸ் பட்டி மாதிரியான செயலிகள் மூலமா உங்க பகுதியில எந்த பங்க்ல விலை குறைவா இருக்குன்னு பார்த்துட்டு அங்க போய் கேஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே சின்ன சின்ன விடயங்களா தெரிஞ்சாலும் ஆண்டு முடிவுல கணக்கு பார்த்தா நீங்க நூற்றுக்கணக்கான டாலர்களை மிச்சப்படுத்தி இருப்பீங்க. நாங்க இந்த காணொளியில நிறைய நிறுவனங்களோட பெயர்களை பயன்படுத்திப்போம். அதுக்காக இது கண்டிப்பா பெய்ட் ப்ரமோஷன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நிச்சயமா கிடையாதுங்க. கனடாவுக்கு போனா நல்லா சம்பாதிக்கலாம், நல்லபடியா செட்டில் ஆகலாம்னு ஒரு பெரிய கனவோட வர நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரியான திடீர்னு ஏற கேஸ் விலை மளிகை பொருட்களோட விலையெல்லாம் ஒரு சவாலா தான் இருக்கும். கேஸ் விலை ஏறுனா அந்த பொருட்களை ஏத்திட்டு வர ட்ரக்கோட போக்குவரத்து செலவும் ஏறும். போக்குவரத்து செலவு ஏறினா எல்லா பொருட்களின் விலையும் ஏறும். இது நம்ம ஒட்டுமொத்த மாத செலவு திட்டத்தை ரொம்பவே பாதிக்கும். அதனாலதான் இந்த உலகளாவிய சந்தை நிலவரங்களை நம்ம எப்பவுமே கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நாம வாழற நாட்டோட பொருளாதார மாற்றங்களை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட எதிர்காலத்தை நாம சரியா திட்டமிட முடியும். உலக அரசியலும் வியாபார நுணுக்கங்களும் நம்ம அன்றாட வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது அப்படிங்கறத தெளிவா விளக்குறதுக்காக தான் இந்த முழுமையான அலசல். இந்த காணொளி குறித்த உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க பகிர்றோம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.